உடம்புல வர நோய்கள் எல்லாத்துக்குமே ஒரு சக்தி சக்கரம் இருக்கிறது தான் காரணமாக இருக்குது. கேன்சர் முதல் கொண்டு அவ்வளோ நோயுமே சக்தி சக்கரங்கள் இருக்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ இதை தெரிஞ்சால் தான் நாங்கள் நோயில் சுகப்படுத்தலாம். வணக்கம், நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். இன்றைக்கி எங்கள்கிட்ட குணமடைஞ்ச ஒரு அம்மா இருக்கிற பக்கத்தில். அவர்கிட்ட நாங்கள் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி அவனோட அனுபவங்கள், எப்படி எந்த அளவுக்கு சுகம் வந்திருக்குன்னு சொல்லி. வணக்கம் அம்மா. வணக்கம். பேர் என்ன? என் பேர் வதனி. வதனி. எங்கேருந்து வரீங்க? வவுனியா. வவுனியாவிலேருந்து வந்திருக்கேன். ஓகே. இப்போ என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு ஆரம்பத்தில் இங்கே வர முதல்? எனக்கு ஒரு பக்கம் கை விரைப்பு, கால் அப்படியே வீக்கம், 2 கால் வீக்கம், முதுகு கொஞ்சம் இடுப்புக்கு வருத்தமாக இருந்தது, ஒற்றைத்தலை வலி இருந்தது, பாத எரிச்சல் இருந்தது. அப்படி சரியான ஒரு இதில் தான் நான் நான் இங்கே இப்போ எல்லாமே ஓகே, எனக்கு நல்ல பூரண சுகம்னு சொல்லலாம். ட்ரீட்மெண்ட் ஒரு என்னை பொறுத்த மட்டும் கூடுதல் நாள் இருக்க வேண்டுமென்று நினைச்சேன். நான் இருந்து தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமெண்டு. ஆனால் அந்தளவு எனக்கு எடுக்க இல்லை. நாள் குறைய நாள்லையே. எவ்வளோ நாள் இப்போ செய்திருக்கு? இப்போ நான் ஒரு 13 ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து என்ன கொஞ்சம் விட்டு தான் செய்திருக்கிறேன். ஆனால் 13 தரம் செய்திருக்கிறேன். அதுக்குள்ளேயே எனக்கு நல்ல ஒரு இது கிடைச்சிட்டு. எத்தனை நாள் உங்களுக்கு சுகம் தெரிய தொடங்கினது? எனக்கு 2ஆம் நாளே தெரிய தொடங்கினது. ஒரு முதல் நாள் செய்து அடுத்த நாள் நான் இங்கேருந்து வவுனியா பஸ்ஸில் போனாலே எனக்கு கால் 2 வீங்கிரும். இங்கே செய்துட்டு நான் போய் எனக்கு கால் வீக்கமே இல்லாமல் இருந்தது. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் குறித்து நிறைய நம்பிக்கை இருக்குது. அதாலையும் தான் நான் கெதியா கியூரானு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோட செய்தா நம்பிக்கையுடன் எதையுமே அணுகினால் அதில் விரைவாக குணமாகலாம்ன்றது என்னுடைய இது. நம்பிக்கை இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதுன்றது மனசில் நாங்கள் நெச்சம்னு சொன்னாலே ஒரு வருத்தம் சுகமாயிரும். நெச்சாலே சில நேரங்களில் வருத்தங்கள் சுகமாயிரும். மனம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சில பேர் வர்ற நேரம் அரைகுறை நம்பிக்கையோடு வருவினா, இல்லை நம்பிக்கை இல்லாமலே வருவினா சிகிச்சைக்கு. அப்போ அப்படியே நாட்களுக்கு கொஞ்சம் சுகப்படுத்துகிற கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த மனம் அதை ஏற்றுக்கொள்ள விடாது. ஸோ வருமன்றதே நம்ப இல்லாமல் வருவிடும். அப்போ அப்படியே நாட்களுக்கு சுகப்படுத்துகிற கஷ்டம்தான். உண்மையான விஷயம். நம்பிக்கையுடன் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தால் வெகு விரைவில் சுகமாகலாம். இப்போ நீங்கள் இங்கேயே தங்கி நின்று செய்கிறீங்கண்ணா. இப்போ தூர இடங்கள்லேருந்து வர ஆக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையான ஆக்களுக்கு தங்கி நின்று செய்யக்கூடிய வசதி இருக்குது. இப்போ மட்டக்களப்பு, திருவோணமலை, அப்படி கொழும்பு, அப்படி தூர இடங்கள்லேருந்துலாம் நிறைய பேர் கேட்கணும். இப்போ இங்கே எங்களுடைய கிளினிக்கில் ஒரு 3 ரூம் இருக்குது தங்கி நின்று செய்யக்கூடிய மாதிரி. அப்போ அது குறிப்பிட்ட ஒரு லிமிட்டட் ஃபெசிலிட்டி தான். வரையறுக்கப்பட்ட ஆக்களுக்கு நின்று செய்யக்கூடியதாக இருக்கும். வார ஆர்டரின் படி நாங்கள் வேலை நிப்பாட்டி செய்யலாம். படுத்த படுக்கையாக இருக்கிற ஆக்கள் நின்று செய்யலாது. கொஞ்சம் நடந்து பாத்ரூம் முதல் போகக்கூடிய ஆக்கள் நின்று செய்யலாம். இப்போ அதுக்குரிய வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் எப்படி இருந்துச்சு, அதில் எவ்வளவுக்கு நீங்கள் முன்னேற்றத்தை கண்டிருக்கீங்கள் என்னென்னு சொன்னால், இங்கே நிறைய பேர் சுகமாகறதால வழியில் சில பேர் தேவையில்லாத வதந்திகளை பரப்பி கொண்டு இருக்கணும். அந்த எரிச்சல், பொறாமை, வயிற்றெரிச்சல் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா தங்களால் முடியாத வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறதால, சுகப்படுத்துகிறதால சில பேருக்கு அது பொறுக்க இல்லாமல் இருக்குது. அப்படியே நாங்கள் என்ன செய்யணும், சில வதந்திகளை பரப்ப பார்க்கணும். ஆனால் வதந்திகள்ன்றது தெரியுந்தானே பொய்யானது. கட்டிக்காரன் பொய் 8 நாளைக்குன்னு சொல்லுவினோம். நீங்கள் என்ன பொய்யை சொன்னாலும், நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், நாங்கள் எங்களுடைய வேலையை சரியாக செய்து கொண்டிருக்க வரைக்கும் மக்களோட ஆதரவு எங்களுக்கு இருந்தோண்டா இருக்குது. ஏனெண்டா மருந்தால் குணப்படுத்த இல்லாத இவ்வளவு நோய்களை நாங்கள் இங்கே மருந்து இல்லாமலே சுகப்படுத்தி விடுறோம். அப்போ யார் உண்மையான வைத்தியர்ன்னு மக்களுக்கு தெரியும். வைத்தியர்ன்னுட்டு பெரிய பட்டங்களை வச்சு கொண்டு பிரயோசனம் இல்லை. மக்கள் நோயில் சுகப்படுத்த தெரியும். சுகப்படுத்த தெரிகிறெல்லாம் வைத்தியர். வைத்தியர் என்ன பட்டத்தை வச்சு கொண்டு ஃப்ரேம் போட்டு மாட்டி என்ன பிரயோசனம்?
பாராளுக்கு நோய் சுகப்படுத்த இல்லாமல் வாழ்நாள் ஃபுல்லாக மருந்தெடுத்து கொண்டே இருக்கணுமெண்டா அவையில் எப்படி வைத்தியர்ன்னு சொல்கிறது? அது பட்டத்துக்கே பெருமதி இல்லை. அதை மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். மக்கள் புரிஞ்சு கொள்கிறபடியாக தான் தொடர்ந்து வந்து அவையில் நோயெல்லாம் சுகப்படுத்தி கொண்டு இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கம்மா. இங்கே வந்து நான் ஒரு கிழமை தொடர்ந்து தங்கி நின்றேன். நான் இந்த இங்கே வேலை செய்கிற பிள்ளைகள கவனிப்பு வந்து அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டலோ வீட்டிலையோ 50% அந்த சூழல் ஓகேயாக இருந்தால் 50% ட்ரீட்மெண்ட்டில் குணமாவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேண்டிய கவனிப்பு வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். எல்லா பிள்ளைகளுமே வேலை செய்கிற எல்லா ஸ்டாஃப்புமே பக்கத்தில் நின்று ஒரு நான் ஏதாவது ஒரு சின்ன இதண்டாலும் இன்னும் செய்துன்னு கேட்டு அவங்க இந்த சிரித்து கதைக்கிற அந்த ஒரு இது வந்து அந்த முகத்தை பார்த்தாலே அவையோட இருந்தாலே நோய் சுகமாயிருமன்ற மாதிரி எனக்கு இருந்தது. இந்த ஒரு கிழமையே நான் உண்மையாக நிறைய ஃபீல் பண்ணினான் இந்த இடத்த. எனக்கு வந்த உடனேயே இந்த இடத்துல ஒரு வேறு ஒரு இதோண்டு எனக்கு தோணுன மாதிரி இருந்தது. ஹாஸ்பிட்டல் என்ன வந்து சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு கோயிலா என்ன அந்த அப்படி என்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆனது எனக்கு இந்த இடத்துக்குள்ளே வந்த உடனேயே. அதில் நான் அந்த மனசுக்குள்ளே எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கொள்கிறேன். அந்த பிள்ளைகள் எல்லாருக்காகையுமே அவன் அணுகுமுறை அந்த அவன் புரிதல் என்னன்னு சொல்கிறது. நான் ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். என் மகளெல்லாம் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துருக்குறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்கள் ப்ரைவேட்டாக எல்லாம் பார்த்துருக்கேன். நான் இந்த இடத்துக்கு நான் இது வரைக்கும் நான் இதே மாதிரி நான் சந்தித்ததில்லைன்னு தான் சொல்லணும். இப்போவும் நான் போகிறேன், நான் விட்டேன், எனக்கு எல்லாரையும் நான் நினைச்சு கொள்வேன் மனசில். எப்போவுமே எல்லா பிள்ளைகளுமே ஒற்று நாள் கூட ஒற்று நேரம் கூட ஒரு முகசுழி வண்டி இல்லை அந்த பிள்ளைகள்கிட்ட. அதை நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதை நான் நிறைய சொல்லணுமெண்டே நான் நினச்சிட்டு இருந்து நான் இதை உங்களோட சொல்கிறேன். நான் இப்போ இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வர ஆட்களுக்கு நான் எந்த தனிப்பட ஒரு கருத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த எங்களோட உடம்புல உள்ள 7 சக்கரங்கள்ன்ற ஆக்டிவேட்டாக இருக்கா அவங்க வந்து எதுலையாவது சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அப்படி சக்தி சக்கரங்கள்லாம் உடம்பு 7 மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லாமே இருக்குது. ஒவ்வொரு 2 விரல் இடைவெளியிலையும் பெரிய சக்கரங்கள் இருக்குது. நடுக்கோட்டில் 7 பெரிய சக்கரம் இருக்குது. அது தவிர சக்கரங்கள் உடம்பு ஃபுல்லாகவே இருக்குது. ஒரு பெரிய சக்கரங்கள்னு சொன்னால் ஒரு தேங்காய் அளவு, சின்ன தேங்காய் அளவில் இருக்கும். ஒரு 3 அங்குலம் 4 அங்குலம் விட்டத்தில் இருக்கும். இது தவிர சின்ன சக்கரங்கள் இருக்குது. 2 அங்குலம் விட்டத்தில் இருக்கும், 1 அங்குலம் விட்டத்தில் இருக்கும், ஒரு 5 ரூபா குத்தி அளவில் இருக்கும், கடலை அளவில் சைஸில் இருக்கும் சக்தி சக்கரங்கள். பருப்பு அளவில் இருக்கும், மைசூர் பருப்பு அளவில். ஸோ அதை விட சின்னதாகவும் இருக்கலாம். இப்படியான சக்கரங்கள் எல்லாம் உடம்பு முழுவதும் லட்சக்கணக்கில் இருக்குது. இது உருவாக்குற கரண்ட்டில் நாங்கள் இயங்குகிறோம். இப்போ கரண்ட் சிஸ்டத்தை பற்றி தெரியாமல் எந்த ஒரு நோயாளியின் நோயையும் குணப்படுத்த இயலாது. இது வந்து இப்போ ஆங்கில மருத்துவத்தில் இதை பற்றிய படிப்பே இல்லை. உடம்புல உள்ள கரண்ட் சிஸ்டத்தை பற்றிய படிப்பும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை. அப்போ இதை தெரிஞ்சால் தான் நாங்கள் நோய்களை சுகப்படுத்தலாம். இந்த உடம்புல வர நோய்கள் எல்லாத்துக்குமே ஒரு சக்தி சக்கரம் இருக்கிறது தான் காரணமாக இருக்குது. கேன்சர் முதல் கொண்டு அவ்வளோ நோயுமே சக்தி சக்கரங்கள் இருக்கிறதெல்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ உங்களோட அனுபவத்தை சொல்லியிருக்கீங்க. இது உங்களுக்கு நிறைய மக்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உங்களோட நேரத்தை ஒதுக்கி ஒரு பேட்டியை கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் உங்களுக்கும் நிறைய நன்றி நானும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கும் கோடான கோடி நன்றி. பிரபஞ்சம் ஓகே, பிரபஞ்சம் தான் உங்களை அனுப்பும் வருத்தம்னு சொன்னாங்க. நன்றி, வணக்கம். நன்றி.